ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, லைட்டிங்கே பண்ணாத போது ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்குது, இப்போ லைட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். இது வந்து லைட்டிங்ஸ், ஒரு நார்மலான ஒரு லைட்டிங்ஸ், அதாவது ஒரு ஃப்ளாட் லைட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாட் லைட் பண்ணும்போது உங்களோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒயிட் டோனு. இதே நம்ம வந்து வார்ம் டோனில் பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் டோனுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து வார்ம் டோனில் நம்ம வந்து செட் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ வந்து லைட்டிங்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். லைட்டே தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக வேணும். அது எப்படின்றது நான் சொல்லித்தரேன். சோஷியல் மீடியா வெகு வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் காலகாலமாக சினிமேட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய அந்த ஒரு சினிமா வேலை, இந்த வீடியோகிராஃபி வேலை எல்லாமே வந்து இப்போ வீடுக்கு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஒரு அருமையான குவாலிட்டியான வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு கேமரா தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லைட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோவில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த நுணுக்கமான இந்த ஒரு லைட்டிங் விஷயத்தில் நம்ம எப்படி பூந்து விளையாடலாம், எந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம விஜய் வெங்கட் அவர்கள், சினிமாட்டோகிராஃபருக்கு அவர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பாஸ்வாலா பிஸ்னஸ் தமிழ். நாங்கள் மேகலாக்கறேன். இப்போ வந்து லைட்டிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது வந்து சிம்பெக்ஸ் லைட்டு, அல்ட்ரா லைட்னு சொல்லுவாங்க. இதுதான் பேட்ரி நல்லா ஈஸியாகவே பேட்டரி வந்து போகலாம். இதில் வந்து கெல்வினும் இல்லையே கொடுத்துருக்காங்க. கெல்வின் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ் எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 டோன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து ஒயிட் லைட்டு, இன்னொன்று வந்து வார்ம் லைட்டு. நம்ம கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரியான லைட்டிங்ஸ் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபேஸுக்கு லைட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த லைட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராக்கெலாம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். ஸோ வார்ம் லைட்டு, இது ஒயிட் லைட்டு, ரெண்டுமே ஈவனாக கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு வார்ம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் வார்ம் அந்த டோனில் கிடைக்கும். அது வந்து நம்மளாம் செட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட லைட்டிங்ஸ் வந்து என்னென்னா கோடாக்ஸில் வந்து ML60 இந்த லைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து யூடியூப்க்கும் ஒரு வீடியோகிராஃபி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட செட்டிங்ஸ் இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் டிம் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம், இறக்கலாம். ஸோ இதுதான் வந்து 100% 60 வாட்ஸ் வரையுமே இதுதான் கமிட் ஆகுது. இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலான ஒயிட் பேலன்ஸு. இதுக்கு அப்புறமேட்டு 2.8 வரையும் வந்துச்சு அப்படின்னா வார்ம் டோனில் வரும். 3.65 வந்து நமக்கு வந்து ப்ளூ டோனில் வந்து கமிட் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸு இந்த மாதிரி இன்ஸ்டா வீடியோஸ் பண்ணும்போது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஹைலைட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது 5.6 வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு கெல்வின் தான். ஸோ இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ம் டோன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களாவே தெரியும். லாஸ்ட் வந்து 2.8 வரையும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி லைட் செட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இந்த சிம்பெக்ஸ் இதில் வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, லைட்டிங்கே பண்ணாத போது ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்குது, இப்போ லைட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். இது வந்து லைட்டிங்ஸ், ஒரு நார்மலான ஒரு லைட்டிங்ஸ், அதாவது ஒரு ஃப்ளாட் லைட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாட் லைட் பண்ணும்போது உங்களோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒயிட் டோனு. இதே நம்ம வந்து வார்ம் டோனில் பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் டோனுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து வார்ம் டோனில் நம்ம வந்து செட் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ வந்து லைட்டிங்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம லைட்டிங்ஸ் பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு பேசிக்கான ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்கான உண்டான லைட்டிங்ஸ் பற்றி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து நான் சொன்னது வந்து ஃபுல்லாக இன்டோருக்கு உண்டான லைட்டிங் செட்டிங்ஸ் மட்டும்தான். இதுவே எக்ஸ்டீரியர் அப்படிங்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ விஜய் வெங்கட் அவர்கள் வந்து இந்த இன்டோரில் எல்லாம் லைட்டிங் எப்படி செட் பண்ணால் நம்ம குவாலிட்டியான வீடியோ உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இதை அவுட்டோர் ஷூட் போனால் அங்கே தான் நேச்சுரல் சன்லைட் இருக்குமே, அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து லைட் தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே.
அப்பவும் சில லைட்டிங்ஸை வச்சு நம்ம விளையாட முடியும் அப்படிங்கிறதான் விஜய் வெங்கட் வந்து இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போறாரு. ஆனால் இந்த வீடியோகிராஃபி அப்படின்னு வந்துருச்சுனாலே வெறும் லைட்டிங்கை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் சூப்பராக நம்ம வந்து குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த எல்லா நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இந்த வீடியோகிராஃபி கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோகிராஃபிக்கு இன்டோரில் எப்படி லைட் செட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது அவுட்டோரில் எப்படி லைட் செட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துறேன். இவ்வளோ லைட்டே தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக வேணும். அது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸ்டீரியரில் அவைலபிள் லைட்டு எவ்வளோ இருக்குது, இதுக்கு நம்ம லைட் செட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்போசிங்காக செட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கு. அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து லைட் இருக்குது, இந்த சைடு ஆஃப் லைட் இருக்குது. இப்போ அந்த ஆஃப் லைட்டை வந்து நம்ம ஃபில் லைட்டாக நம்ம செட் பண்ணால் போதும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஃபில் லைட் செட் பண்ணால் மட்டும்தான் ஒரு லைட்டிங் செட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபில் லைட் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். லைட்லேயும் பண்ணலாம், ஸ்கிம்மர்லேயும் பண்ணலாம், தெர்மாகோல்லையும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த எக்யூப்மெண்ட் கிடைக்குதோ அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வார்மு, கூல் இந்த ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து வார்ம் வைக்க முடியாது, இப்போ கூல் வேணால் வச்சுக்கலாம், டே எஃபெக்ட்ன்றனால. ஸோ லைட்டு வச்சு பண்ணும்போது வேரியேஷன் நல்லாவே தெரியும். ஆஃப் லைட்டு இங்கே இந்த சைடு தான் ஆஃப் லைட்டாக இருக்குது. ஸோ ஆஃப் லைட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம், ஹைலைட் வைக்கலாம், இதுலேயே ஹைலைட்டும் வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். சேம் அதே தான் ஸ்கிம்மர்லேயும். இதுலேயே பார்த்தா வேரியேஷன் தெரியும். இதை ஸ்கிம்மர் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் லைட்டை. வீடியோகிராஃபி அப்படின்னா என்ன, அதுக்கு லைட்டிங் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இன்டோர்லேயே ஆகட்டும் அவுட்டோர்லேயே ஆகட்டும் எப்படியெல்லாம் நம்ம பூந்து விளையாட முடியும் அப்படிங்கிற எல்லா விதத்தையும் இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபரான விஜய் வெங்கட் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கணும், இதை விட அதிகமாகவே நான் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன அந்த கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.